ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு திருத்தங்களுடன் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 159 வாக்குகளும் எதிராக 45 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 114 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நிதியமைச்சராக கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி நாடாளுமன்றில் முன்மொழியப்பட்டது. இதன்படி வரவு செலவு திட்டம் மீதான 2ஆம் வாசிப்பு விவாதம் 7 நாட்கள் நடைபெற்று 2ஆம் வாசிப்பு வாக்கெடுப்பு பிப்ரவரி 25ஆம் தேதி நடைபெற்றது. அதில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு 109 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட நிலையில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் ஒரு பக்கமும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மறுபக்கமும் இருந்தால் முரண்பாடுகள் உருவாகி குழப்பம் ஏற்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பலவத்தையில் உள்ள ஜேவிபி தலைமை அலுவலகத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உள்ளூராட்சி நிறுவனங்களினது அதிகாரத்தையும் நாட்டை வழிநடத்தும் திசை காட்டி கொண்டிருப்பது உள்ளூராட்சி நிறுவனங்களினது அதிகாரத்தையும் நாட்டை வழிநடத்தும் திசை காட்டி கொண்டிருந்தால் உள்ளூராட்சி நிறுவனங்கள் நாட்டை வழிநடத்தும் எனவும் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரம் வேறொரு குழுவிற்கு மாற்றப்பட்டால் அரசாங்கத்தின் பணிகளை நாசப்படுத்த எதிரிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் அரசியல் கலாசாரத்தை மாற்றுவதற்கும் அரச சேவைகளுக்கு நிதி ஒதுக்குவதற்கும் நாட்டின் முயற்சிகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரம் மிகவும் முக்கியமானதாகும். இந்நிலையில் திசை காட்டி கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று 3/2 பங்கு வாக்குகளுடன் வலுவான நிலையில் இருந்தமையினால் உள்ளூராட்சி தேர்தலும் வெல்லப்படும் என தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாக டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நாளை பிற்பகல் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.